கங்குவாங்க ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறமேல் சூர்யாவுக்கு ஒரு தேட்டர் ஹிட் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் முன்னாடி இருந்த படம் ரிவ்யூஸ் படி நல்லா வந்துச்சு XX. ஆனால் ஜிகர்தண்டா 2 XX வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இல்லை. ஸோ அவருக்கு ஒரு தேட்டருக்கு ஹிட் கண்டிப்பாக வேணும். ஸோ இவங்க ரெண்டுமே சேர்ந்து பண்ணியிருக்க படம் தான் ரெட்ரோ. ஸோ இது அவங்க ஆசைப்பட்ட நிறைவேறிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். வெல்கம் டு ஜோ தி எக்ஸ்ப்ளோரர். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட டைட்டில் ரெட்ரோ. அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, வித்தியாசமாக இருந்துச்சு. ஈவன் படத்தோட வந்த ஸ்டில்ஸு, ஃபஸ்ட் லுக் எல்லாமே, ஈவன் ட்ரெயிலரோட விஷுவல்ஸ் எல்லாமே அந்த 90s ஃபீல் வந்துருக்கு. ஏன்னா அந்த கதை நடக்கிற இடம் அது 90s தான். அதே மாதிரி கதையும் அவ்வளோ பழைய கதை தான், ஒன்றும் புதுசாக படத்தில் இல்லை. ஆனால் படம் உங்களை எங்கேஜாக கொண்டு போகும். எனக்கு படம் பிடிச்சிருக்கு. ஓப்பன் நான் இப்போயே சொல்லிடுறேன், எனக்கு படம் பிடிச்சிருக்கு. பட் படத்துக்கு ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா சில பேருக்கு படம் பிடிக்காம போகும். ஸோ மிக்ஸ்டு டு பாசிட்டிவ். சில பேர் நல்லா சொல்லுவாங்க, சில பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது இல்லை. இந்த படம் ஓகே. ஸோ இவங்க ரெண்டுமே சேர்ந்து ஒரு சின்ன ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக இதில் கிடச்சிக்கும். பயங்கர பிளாக் பஸ்டருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காக ஏன் அப்படின்னா அந்த கதை வந்து புதுசாக இல்லை. அந்த ஆல்சோ படத்தை எனக்கு திரைக்கதையும் சரி, இல்லை அடுத்தடுத்து வகை சீன்ஸும் சரி நமக்கு எதுவும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சா, இல்லை நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்துச்சானா இல்லை. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஸோ படம் ரெட்ரோன்னு சொல்லாமல் இந்த படம் 90s நடக்குது. 90s மட்டும் இல்லை, முன்னாடி சில காலங்களில் சில காட்சிகள் நடக்கும். ஆனால் அதை தாண்டி கதை நடக்கல. ஸோ 90s தான் படம் நடக்குது. படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜோர்ஜ் ஒரு ரவுடியாக இருக்காரு. அங்கே நடந்த ஒரு பிரச்சனையில் அங்கே கூட இருந்த ஒருத்தன் இறந்துடுறான். அவனோட வளர்த்த ஒரு பையன் தான் ஹீரோ. அந்த சின்ன பையன் ஜோர்ஜுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தை இல்லை. ஸோ இந்த பையனை எடுத்து வளர்க்கலாம் நினைக்கிறாங்க. அம்மாவுக்கு இருக்க அக்கறை அப்பாவுக்கு இல்லை. அவன் வந்து இவனை சும்மா தான் பார்க்குறான். ஸோ அம்மா ஒரு விஷயத்தை இறந்துடுறாங்க. ஸோ இந்த பையன் அப்பாவை பார்த்துக்கணுங்கிற அம்மா சொல்லிட்டு போவாங்க. அந்த டைமில் ஒரு பிரச்சனை வருது. அதை இவன் அடித்து செம்ம ஆக்ஷன் சீனை விட்டு அடித்து காப்பாற்றுக்கான். ஸோ இந்த ஆக்ஷன் சீனுக்கும் அந்த ஆல்சோ இவன் வந்து சிரிக்கவே மாட்டான். இவன் ஏன் சிரிக்க மாட்டான், ஏன் இவ்வளோ கோவமாக ஆக்ஷன் பண்ணுறான், இவ்வளோ சண்டை போடுறான் அப்படிங்கிறதுக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு லீட் இருக்கும். அண்ட் ஆல்சோ சூர்யா எங்கேருந்து வந்து இருக்காங்கிறதுக்கும் அதுதான் ஒரு லீட். அதை ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோர்ஜ் அவனை பையனாக ஏற்றுக்கலானாலும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுனால கூட வச்சுருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறமே இந்த அடிதடி எல்லாத்தையும் விட்டுட்டு புது வாழ்க்கையை கனிமா அந்த ருக்மணிக்காக பூஜாக்காக வாழணும் ஆசைப்படுறாரு. அதில் தான் பிரச்சனை நடக்குது அப்பாவுக்கும் பையனுக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற கதைகள் தான் இந்த படத்தோட கதை. ஸோ அவர் வந்து ஆக்சுவலி ருக்மணியை சரி பண்ணுறதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸ், அதுக்காக வேறு இடத்துக்கு போகாது, அந்தமான் போகாது. அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுது. இதுதான் கதை. இது வந்து உங்கள் ஓரளவு புரிஞ்சிக்கலாம். இவர் அந்தமான் போனதுக்கப்புறம் இவரோட பழைய வாழ்க்கை அங்கே தான் இருந்து இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சோன்னு கண்டுபிடிச்சலாம் நீங்கள். ஸோ படத்தில் வந்து என்ன மைனஸ் ஆகுதுன்னு அந்த செகண்ட் ஆஃப்லாம் மைனஸ் ஆகுது, அதை அப்புறம் பேசிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த படம் ரொம்ப நம்ம எங்கேஜாக போகும். நான் கூட சொன்னேன் ஆக்சுவலி எப்போயுமே ஸ்டார்டிங்லேருந்து படத்தோட நேம் எடுத்து நான் போடணும் ஆசைப்படுறேன். நான் போடல. ஏன் அப்படின்னா அந்த நேம் வந்த சீனில் கூட ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். சீன் வந்து இருக்குங்க தெரியாத அளவுக்கு அந்த ஸ்டார்டிங் அவ்வளோ அழகாக போச்சு. இவன் அந்த செட் பண்ண விதம் கார்த்திக் சுப்புராஜ் சூப்பராக செட் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலி இந்த 90s காலம் மாதிரி காட்டுறது கூட ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த கனிமா சாங் இருக்குல்ல, அந்த சாங்கும் அங்கே நடக்கிற சீன்ஸும் அது ஒரு லென்த்தி சீன். அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி சிங்கிள் ஷாட் எடுத்த மாதிரியே இருந்துச்சு. நிறையா காட்சிகள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கல்யாணம் ஆன தம்பதிகள் சில விஷயங்கள் டான்ஸ் ஆடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கடையில் அப்பா கூட மீட்டிங் பண்ணி மேலே போவாங்க. அங்கே ஒரு எமோஷனல் சீன் நடக்கும். திருப்பி கீழே வருவாங்க. அந்த பிரச்சனைனா அடுத்த ஒரு ஆக்ஷன் சீன் முன்னாடி ஒரு செக்மெண்ட் திருப்பி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அதுவும் திருப்பி அப்பா கூப்பிடுவாங்க. ஸோ கீழே போவோம், அங்கே ஆக்ஷன் சீன் நடக்கும். இந்த சீன் ஃபுல்லாகவே அவ்வளோ நல்லா கொண்டு போயிருந்தாங்க. கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது, அதனால சூர்யா ஜெயில் போயிடுறாரு. அங்கே தான் அந்த கண்ணாடி போய் சாங் வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இவர் ருக்மணியை தேடி போவார். ஆக்சுவலி ருக்மணிக்கு உங்களுக்குள்ள கனெக்ஷனே ரொம்ப அழகாக இருக்கும். என்னன்னா வலகுப்பு தாய்னு ஒருத்தவங்க சொன்னால அவங்க இறந்துடுவாங்க. இறந்ததுக்காக காசியில் போய் அவங்க எரிக்கிறப்ப பக்கத்தில் இருந்த இன்னொரு அம்மாவோட சடலம் இருக்குது, அதை எரிக்கிறாங்க. அங்கே இருக்க பொண்ணு தான் இந்த ஹீரோயின். ஸோ அவங்க சின்ன வயசில் மீட் பண்ணுறாங்க. அதுக்கு 9 வருஷம் கழிச்சு திருப்பியும் பார்க்குறாங்க. ஏன்னா இவனோட உடம்புல இங்கே வந்து ஒரு வேல் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கும். பட் அது வேல் இல்லை, சூழாயுதங்கிறது செகண்ட் ஹாஃப்லாம் தெரியும். ஆக்சுவலி அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். குழந்தை அது நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த செகண்ட் ஹாஃப் தான் சொல்ல விரும்பல. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் ட்விஸ்ட்டையும் ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் தேட்டருக்கு பார்த்துக்கங்க. ஸோ இந்த படம் நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் சில பேருக்கு வந்து இப்போ என் ஒய்ஃப்லாம் கூட அப்படின்னா நான் கதையை யோசிச்சுடுவேன். ஸோ இது இப்படி தான் வந்துருப்பான். ஆனால் என் ஒய்ஃப்ட்ட கேட்டால் அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி யோசிக்காமல் பார்க்கவங்க என் ரிவ்யூ பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த செகண்ட் ஹாஃப் பற்றின விஷயங்கள் எதுவுமே நான் சொல்லலை. நீங்கள் தேட்டருக்கு பார்த்துங்க. ஸோ இதுக்கு படி கதை எப்படின்னா, இது ஒரு ஒய்ஃபுக்காக இவன் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க, இவன் காதலிக்காக கல்யாணம் நடந்ததுனால ஒய்ஃப்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு வந்து இவன் அடிதடி பிடிக்காது. ஸோ அடிதடி விட்டுட்டு வெளியில் வாங்கணும். ஆனால் இவன் எங்கே போனாலும் இவனை தொகத்துக்கிட்டே இவங்க அடிதடி. செகண்ட் ஹாஃபில் எந்த காரணத்துக்காக அதெல்லாம் நடந்துருக்கு. ஸ்டார்டிங்கில் சிரிக்காதவன் ஒரு ஊருக்கு போவான். அந்த ஊரில் இருக்க எந்த மக்களும் சிரிக்கவே மாட்டாங்க. இவன் போகாத எப்படி போவான்னா,
லாஃபர் டாக்டர் போய் அதாவது சிகிப்பு வைத்தியம் என்னவே போகான், சிரிக்கவே தெரியாதவன் சிகிப்பு வைத்தியம் போகான், அங்கே இருக்க மக்களும் சிரிக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது முடிச்சு அவ்வளவு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை எண்டு வரைக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 30 minutes கொஞ்சம் ட்ராகிங், நிறைய ஆக்ஷன் சீன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங்கில் பவர்ஃபுல்லாக கராத்தே குங்ஃபு ரேஞ்சுக்கு காமிச்ச ஆக்ஷன் சீன் எல்லாத்துலேயுமே அது அப்படியே போகுது, ஒரு வேரியேஷன் இல்லை. இப்போ அந்த ஆக்ஷன் சீனில் கொஞ்சம் வேரியேஷன் இல்லாமல் நல்லா இருக்குது பார்க்க. பட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சீனில் நீங்கள் ட்ரெயினில் நடக்க ஆக்ஷன் சீன் எப்படி இருந்துச்சோ அதே டைப்பில் தான் கிளைமாக்ஸ் வரைக்கும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சூர்யாவோட ஆக்டிங் ஆக்சுவலி எல்லாத்தையும் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்கல்ல, சிரிக்கவே தெரியாத ஒருத்தருக்கு இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு சீனில் சிரிக்க ட்ரை பண்ணுவார், சிரிக்க ட்ரை பண்ணுவார். அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் உண்மையிலேயே சிரிச்சார், அவரே அறியாமல் அவர் சிரிப்பார். அவருக்கு சிரிப்பு ஃபஸ்ட் டைம் வரும். அந்த காட்சி எடுத்ததும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இது எல்லாமே கார்த்திக் சுப்புராஜோட பிராண்ட். எனக்கு கார்த்திக் சுப்பு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ் வச்சு எடுக்கிறதும் சரி, எமோஷன்ஸ் வர வைக்கிறதும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூஜாவுக்கு ஆக்டிங் படம் ஃபுல்லாகவே அவங்க வராங்க. ஏன்னா அவங்கள தேடி தான் ஹீரோ போகிறதுனால கதை அவங்க கூடயே தான் ட்ராவல் ஆகுது. அவங்க எங்கெங்கே போவாங்களோ அங்கே தான் கதை ஓடுது. அவங்க சந்தோஷப்படுறது தான் ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. அதனால் அவங்களுக்கு ரோல் நல்லா இருக்குது. ஆனால் ஃபுல்லாக அவங்க மூடு வந்து மூடியான மூடு தான், ஒரு டல்லாகவே தான் படம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க நடித்தது எனக்கு அவ்வளோவா எந்த படமும் பிடிச்சதில்லை. பட் இந்த படத்தை அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓகேன்ட்டு நாங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போ சூர்யா பற்றி சொல்லணுன்னா எனக்கு சூர்யா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாகவே தான் இருந்தார். இதில் ஒரு சீன் அவங்க என்னென்னா அப்பானா ஜோஜு ஜார்ஜை கலாய்க்க ஒரு சீன் அவங்க செகண்ட் ஹாஃபில். அதில் உண்மையில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த ரஃப் அண்ட் டஃப்பை தாண்டி செம்ம ஜாலியாக அவங்க பாடி மூவ்மெண்ட்டு ஒரு சாங் டேடி சாங்கை போட்டு அந்த சீன் பர்ஃபெக்டாக இருக்கும். கார்த்திக் மொத்த படத்தில் அந்த சீன் வந்து ஒரு பிள்ளைக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கும் அந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக செனோவிட்டா சாங், அதை ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு அந்த பூஜாவோட இருக்க காட்சிகள், அப்போ அந்த செனோவிட்டா சாங் போடுறாங்க. ஜானி படத்தில் இருக்க சாங். ஸோ ஜானி படத்தில் இருக்க செனோவிட்டா ஐ லவ் யூ அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. இன்னும் 90 சாங்ஸும் இருக்குது, பட் இந்த சாங் சூப்பராக இருக்குது. படத்தில் பெரிய ட்ராபேக் என்னென்னா அந்த இவன் கதை கொஞ்சம் பழசுன்னு சொன்னேன். இன்னொரு பெருசாக ட்விஸ்ட் நமக்கு தெரியல, சர்ப்ரைசிங் எலமெண்ட் இல்லை. இது எல்லாத்தையும் விட வில்லன் வந்து ஒரு பெருசாக இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டருக்கு எஸ்எஸ்சியாக போட்டிருக்கலாம், அது கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தோணுச்சு. வில்லன் நல்லா பண்ணுறாங்க, பட் அது கொஞ்சம் வெயிட்டான கோல், செம்ம வெயிட்டான கோல். ஈவன் ஸ்கோப் போட்டிருக்கான சீன்ஸ் நிறையா இருக்குது. அது ஒரு மைனஸ், ஒரு பெரிய வில்லன் போட்டிருக்கலாம், அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாசகோலும் பார்த்தீங்கன்னா நாசருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை, சும்மா அப்படியே படத்தில் இருக்க அவ்வளோதான். பிரகாஷ் ராஜா யூஸ் பண்ணவே இல்லை. ஜோஜு ஜார்ஜ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்காங்க. அவன் சிரிக்கிறதா இருக்கட்டும், அவள் ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ஜோஜு ஜார்ஜ் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி நிறையா படம் அடிக்கணும், தக் லைஃப்பில் கூட அடிக்காது. கார்த்திக் சுப்புராஜ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஜெகமே தந்திரத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் ஜோஜு ஜார்ஜ். இதில் ஜோஜு ஜார்ஜ் ரொம்பவே நல்லா அடிச்சிருக்கேன். கடைசி அவர் கையை வெட்டிடுவாங்க, அவருக்கு அயன் கை இரும்பு கை கொடுப்பாங்க, கோல்டு கை. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன் கூட அதுக்கு வகல் அசைவ் பண்ணணும் அப்படிங்கிற சீன் கூட ரொம்ப நல்லாச்சு. எல்லா சீனுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. படத்தில் இருக்க மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பாகுபலி மாதிரி ஒரு சீன் எப்படின்னா, கட்டப்பா வந்து அவள் கொல்ல வகுப்போ மழை பெய்யும், இவன் ஃபேஸ் யாருன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே காலில் விழுவாங்கல்ல, அந்த சீன் அப்படியே இதில் ஒரு சீன் வரும். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் தேட்டரில் கூட நாங்கள் பெரிய நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னொன்று பெரிய மைனஸ், அந்த சீனில் மியூசிக் ரொம்ப டம்மியாக இருந்துச்சு. மியூசிக் எலிவேஷன் கொடுக்கல. பட் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. பட் நமக்கு தெரிஞ்சிடும், எனக்கு தெரிஞ்சிக்கிச்சு, அவங்க தெரியுமான்னு தெரியாது. அது நீங்கள் பார்த்துக்க செகண்ட் ஹாஃப் தான் சொல்லலை, ரிவீல் பண்ணல. நான் நிறைய பேர் சொன்னாங்க நான் கதையை ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் சஸ்பென்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாலில் என்ன நடக்குது, அந்த மாலில் போய் என்ன பண்ணுறாங்க, அது எதுவுமே நான் சொல்ல, நீங்கள் போய் பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு பார்க்க. புதுசுங்கிறதோட நிறைய இங்கிலீஷ் மூவி நான் பார்த்துருக்கேன், பழைய மூவிஸ்லாம் இருக்கும். பட் இந்தியன் மூவிஸில் இந்த மாதிரி காட்டல. ஒரு தீவுகளில் நடக்க அந்த கல்ட்டு அந்த சண்டைகள் லப்பர் இதை வச்சு சண்டைகள்லாம் நடக்கும். ஓகே, அந்த விஷயங்கள் எல்லாமே தேட்டர் பார்க்க கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் உங்களுக்கு. ஸோ வேகன அந்த படத்தில் மைனஸ் அப்படின்னா லென்த்து, செகண்ட் ஹாஃபில் ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். படத்தில் காமெடி புதுசாக ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்கிறேன்னா, இது ஆக்ஷன் மூவி தான். அப்போயே நீ காமெடி எதுக்கு பார்த்து நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. ஆக்சுவலி படத்தோட ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க ஹாஃப்லேயே என்ன வந்துடும் அப்படின்னா, ஜெயகாமோட கேரக்டர் வந்துடும். ஜெயகாமோட கேரக்டர் என்னன்னா, அவர் லாஃபர் டாக்டர், சிரிப்பு கற்றுக் கொடுக்குற டாக்டர், அடுத்தவங்க சிரிக்க வச்சு அவங்க கவலைகளை மறக்கணும்னு நினைக்கிற டாக்டர். ஓகேயா? ஆனால் அவர் செய்கிற எதுவுமே நம்ம சிரிப்புகள், அவர் காமெடின்னு சொல்லி பேசுகிற எதுவுமே நம்ம ரொம்ப மொக்கையாக கிஞ்ச விட மொக்கையாக இருக்கும். எல்லா சீனும் அப்படி தான். இத்தனைக்கும் ஆக்சுவலி முக்கியமான சீனில்
அந்த அங்கே இருக்க மக்களை சிரிக்க வைக்கணும். சூர்யா வந்து அந்த நேமில் போயிடுவாங்க. சூர்யா வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க, சிரிக்க வைக்க முடியாது. அப்போ சொல்ல காமெடி கூட அவ்வளோ முக்கியம் இருக்கும். ஆனால் ஒரு சீனில் அவள் எல்லாத்தையும் சிரிக்க வைக்காம காமெடி சொல்லுவாள். அதை கூட பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டு மறைச்சிடுவாங்க. ஏன்னா அந்த காமெடி கூட எழுதலை போல். ஸோ அந்த காமெடி எதுவுமே எழுதலை. அந்தமான் போனதுக்கப்புறமே செகண்ட் ஹாஃபில் கருணாகரன் வருவாங்க. அவள் வச்சு ஒன்றுமே யூஸ் பண்ணல. அவள் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் காமெடி லைனே சரி பண்ணிக்கலாம். ஈவன் ஜெயகாமோட கேரக்டர் வந்து அந்த லாஃபர் டாக்டருங்கிறதுனால, ஈவன் சூர்யாவும் அந்த நேம் வச்சு தான் அந்தமான் போகிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல யாராவது வச்சு காமெடி போர்ஷன் எழுத வச்சுருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்க மக்கள் சிரிக்க வைக்கிறது காமெடி சொல்லுவாங்க, ஆனால் மக்கள் சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிரிச்சதே இல்லை. ஆனால் அவங்க சொல்ல காமெடியாக இருக்கணும்ல. அவங்க சொன்ன காமெடியாக மக்கங்கிறப்ப நம்ம சீன் கொஞ்சம் டவுன் ஆகிடுது. இவங்க நல்லா காமெடி சொல்லுவாங்க, ஆனால் மக்கள் சிரிக்கலை அப்படிங்கிறப்ப அந்த பெயின் நமக்கு உள்ளே வரும். இவங்களே கிரிஞ்சு பண்ணுறாங்க, இல்லைனா அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்லவும் மாட்டானுங்க, மியூசிக் போட்டுருவாங்க. அப்போ காமெடியே பண்ணல, அதனால் மக்கள் சிரிக்கலை. அது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் இன்னமும் நிறைய இடத்துல மக்களை அடிமையாக தான் வச்சுருக்காங்க. அது உண்மை தான். ஈவன் தோட்டங்களில் வேலைக்கு, வீட்டு வேலைக்கு, இந்த மாதிரி பல இடத்துல கஷ்டப்படுறவங்கள அடிமையாகவே வச்சுட்ருக்காங்க தான். அந்த இதெல்லாம் இன்னும் நடக்குது, பல இடத்துல நடக்குது. இப்படி தான் அந்த வெளியில் வந்தவங்க எல்லாருமே இந்தியாவே அடிமையாக தான் இருந்துச்சு பிரிட்டிஷ்கிட்ட. ஓகே. ஸோ ஓவரால் அந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட போகலாமா கேட்டால் கண்டிப்பாக ஃபேமிலியோட போகலாம். படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும், பட் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லவ் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக போகலாம், குழந்தையோட கண்டிப்பாக போகலாம். டபுள் மீனிங் இல்லை, தப்பான வார்த்தைகளும் பெருசாக இல்லை, கிளாமர் சீன்ஸும் இல்லை. ஈவன் தோ ஸ்ரேயாவுக்கு ஐட்டம் சாங் வந்தாலுமே பட் அது பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஸ்ரேயா தானே போட்டாங்க, ஸ்ரேயா மேலே போய் இம்ப்ரெஷன் வரல. பட் படம் ஓகே, ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். மேபி செகண்ட் ஹாஃபில் அங்கே எப்படி ட்ராகாக தெரியலாம், ஸ்லோவாக தெரியலாம், ரொம்ப ஆக்ஷனாக இருக்குன்னு தெரியலாம், அந்த ஆக்ஷன் புதுமையாக இல்லைன்னு தெரியலாம். அதனால மிக்சட் ரிவ்யூ வரலாம். பட் எனக்கு படம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சா நீங்களும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெட்ரோ போய் பார்க்கலாம். கொடுத்த 190 rupeesக்கு டேக்ஸ்லாம் போட்டு 210 வந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கு இது ஒர்த்து தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.